அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 2ல் சாப்டர் 4 பார்க்க போகிறோம். ஜாமெட்ரி சாப்டர். இந்த வடிவியல் சாப்டரில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, முக்கோணத்தோட கோணங்களோட பண்புகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ட்ரையாங்கிள்ஸோட ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதான் முக்கோணம். முக்கோணத்தில் உட்கோணங்கள் இருக்கு இல்லையா, ஸோ ஆங்கிள்ஸ். இந்த முக்கோணத்தில் 3 உட்கோணங்கள் இருக்குது. ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி நம்ம வச்சுக்கலாம். இந்த 3 உட்கோணங்களையும் நாம் கூட்டணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கும். ஸோ எந்த ஒரு முக்கோணமாக இருந்தாலும் அதனுடைய உட்கோணங்களின் கூடுதல் என்ன இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி. சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி, இந்த 3 கோணங்களையும் கூட்டணும் அப்படின்னா அது 180 டிகிரியாக வரும். ஸோ 180 டிகிரி வந்தால் மட்டும்தான் அது ஒரு முக்கோணம், அப்படி இல்லைன்னா அது முக்கோணமே இல்லை. ஸோ 180 டிகிரியை விட குறைவாகவோ அதிகமாகவோ வரக்கூடாது. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்குறோம் 6th ஸ்டாண்டர்டில். ஸோ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முக்கோணத்தின் வெளிக்கோணங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆங்கிள் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிள் ஒய். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆங்கிள் வரும், இந்த ஆங்கிள் இசட். ஸோ இதுதான் முக்கோணத்தின் 3 வெளிக்கோணங்கள். இந்த 3 வெளிக்கோணங்களோட கூடுதல் என்ன அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஒய் இசட். ஸோ இந்த முக்கோணத்தின் 3 வெளிக்கோணங்களின் கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னா 360 டிகிரி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் என்னவாக இருக்கும்? ஸோ 360 டிகிரி. சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் எப்பயுமே 360 டிகிரி. ஸோ இப்படி இருந்தால் தான் அது ஒரு முக்கோணம். ஓகேயா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஓகே, இப்போ முக்கோணத்தில் 3 வெளிக்கோணங்களை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ஒரே ஒரு வெளிக்கோணம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த வெளிக்கோணம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இதோட மதிப்பு என்னவா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த முக்கோணத்தின் உட்கோணங்கள் இருக்கு இல்லையா, உள் எதிர்கோணங்கள், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதாவது இந்த ஆங்கிள் பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள், ஸோ இதை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த உட்கோணங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வெளிக்கோணத்துக்கு இதான் வெளிக்கோணம், இந்த வெளிக்கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த வெளிக்கோணம் நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இது ஏன்னு வச்சுக்கலாம், நம்ம இதை பீன்னு வச்சுக்கிட்டோம், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஏன்ற ஆங்கிளையும் இந்த பீன்ற ஆங்கிளையும் ஆட் பண்ணாலே நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதுதான் ஒரு வெளிக்கோணமானது 2 உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ இதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ எந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் இப்படி வரும். ஸோ எந்த பக்கம் வந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன், சர்வசம முக்கோணங்கள், கான்குரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கான்குரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கான்குரன்சி அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். சர்வசமம் அப்படின்னா அதாவது ஒரே வடிவம் ஒரே அளவு இருக்கிற எல்லாமே சர்வசமம் தான். இப்போ நம்ம ஒரு 200 ருபீஸ் நோட்டு வச்சுக்கலாம். நம்ம அந்த 200 ருபீஸ் நோட்டு எல்லாமே சேமாக இருக்கும். இப்போ 2000 ருபீஸ்க்கு அது ஈக்குவலாக இருக்குமா? அந்த சைஸு எல்லாமே கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போ 200 ருபீஸ்னால் 200 ருபீஸ் தான், 100 ருபீஸ்னால் 100 ருபீஸ்க்கு தான் அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ ஒரு 5 சென்டிமீட்டர் லைன் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இன்னொரு 5 சென்டிமீட்டர் லைன் தான் கண்டிப்பாக சர்வசமமாக இருக்கும். ஒரு 6 சென்டிமீட்டர் லைன் போய் அதுக்கு சர்வசமமாக இருக்க முடியுமா? முடியாது. அதாவது மேற்பொருந்தணும். இப்போ இந்த கோடை எடுத்து இந்த கோடில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே சர்வசமம் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஒரு 60 டிகிரி ஆங்கிள் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 60 டிகிரி ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது இன்னொரு 60 டிகிரி ஆங்கிளுக்கு தான் அது கண்டிப்பாக சர்வசமமாக இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளும் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 60 டிகிரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த 2 ஆங்கிள்ஸும் நம்ம சர்வசமம்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, சீட்டுக்கட்டு நம்ம யூஸ் பண்ண விளையாடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விளையாடும் சீட்டுக்கட்டு அதுவும் எப்படி தான் இருக்கும்? எல்லாமே பாருங்களேன், எல்லா ரெக்டாங்கிள் ஷேப் ஒரே மாதிரி இருக்கும் அந்த சீட்டுக்கட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சர்வசம வடிவங்களுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ ட்ரையாங்கிளில் எப்படி சர்வசமம் அப்படின்றத பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், இங்கே 2 முக்கோணம் எடுத்துருக்குறோம். ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட்டு பிக்யூஆர்னு இன்னொரு ட்ரையாங்கிள். இப்போ இதில் வந்து ஏபின்ற பக்கம் வந்து 5 சென்டிமீட்டர், பிசின்ற பக்கம் 6 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு ஏசின்ற பக்கம் 7 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். இங்கே பிக்யூஆரில் ஆர்க்யூ 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த 2 முக்கோணங்களும் கண்டிப்பாக சர்வசம முக்கோணங்கள். எப்படி அப்படின்னா, இந்த 5 சென்டிமீட்டர் பக்கம்ன்றது இந்த 5 சென்டிமீட்டர் பக்கத்துக்கு சமமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 6 சென்டிமீட்டர் பக்கம் வந்து இந்த 6 சென்டிமீட்டருக்கு சமமாக இருக்குது. ஸோ இந்த 7 சென்டிமீட்டர் பக்கம் இந்த 7 சென்டிமீட்டர் பக்கத்துக்கு சமமாக இருக்குது. ஸோ அப்போ இது இரண்டுமே சர்வசம முக்கோணங்கள். இது வந்து பக்கம் 3 பக்கங்களை வச்சு சொல்லியிருக்கனால இதை பக்கம் 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 ரூல் கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சைட் 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 அப்படின்ற ப்ராப்பர்ட்டி படி இது சர்வசமமாக இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த முக்கோணத்தை பாருங்கள். முக்கோணம் ஏபிசி, இந்த பக்கம் XYZ. ஸோ 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸில் வந்து ஒரு சைடு வந்து 7 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ இங்கேயும் 7 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இங்கே 2 பக்கங்கள் சமமாக இருக்குது. 7 சென்டிமீட்டர் வந்து இந்த 7 சென்டிமீட்டரோட கண்டிப்பாக சமமாக இருக்கும். ஸோ 9 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டரோட சமமாக இருக்கும். இங்கே ஒரு கோணமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோணம் இங்கே வந்து ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி, இங்கே ஆங்கிள் இசட் வந்து 60 டிகிரி. ஸோ அப்போ இதுவும் சர்வசம முக்கோணங்கள். அதாவது 2 பக்கங்களும் ஏதேனும் ஒரு கோணமும் சமமாக இருந்தால், அதாவது பக்கம் கோணம் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைடு ஆங்கிள் சைடு. ஸோ பக்கம் கோணம் பக்கம் கொள்கை. ஸோ இந்த கொள்கையின்படி இது வந்து என்னவா இருக்குது, சர்வசம முக்கோணங்களாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த முக்கோணத்தை பாருங்கள். ஏபிசி பிக்யூஆர்னு 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து 60 டிகிரி, இங்கேயும் 60 டிகிரி இருக்குது. இங்கே வந்து 30 டிகிரி, இங்கேயும் 30 டிகிரி இருக்குது. ஸோ 60 டிகிரி 30 டிகிரி. ஸோ 2 கோணங்கள் சமமாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேயும் 7 சென்டிமீட்டர், இங்கேயும் 7 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து கண்டிப்பாக சர்வசம முக்கோணங்கள். ஸோ 2 கோணங்களும் ஒரு பக்கமும் சமமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது சர்வசம முக்கோணமாக இருக்கும். ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், இதோட விதி வந்து என்ன அப்படின்னா, கோணம் பக்கம் கோணம் சொல்லுவோம். அதாவது ஆங்கிள் சைடு ஆங்கிள் ரூல். ஸோ அந்த ரூல் படி இந்த 2 முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள். நெக்ஸ்ட்டு இந்த முக்கோணங்களை பாருங்கள். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம். இப்போ செங்கோண முக்கோணம் வந்து இரண்டு முக்கோணங்கள் நம்ம சர்வசமம் சொல்லணும் அப்படின்னா நமக்கு செங்கோணம். ஸோ இந்த செங்கோணமும் இந்த செங்கோணம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கர்ணம் சமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏதேனும் மீதி 2 பக்கம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு பக்கம், இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 பக்கங்களும் சமமாக இருக்குது. ஸோ அப்படின்னா இது வந்து சர்வசம முக்கோணம். இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா செங்கோணம். அந்த செங்கோணமும் கர்ணம் அப்புறம் பக்கம் கொள்கை ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரைட் ஆங்கிள் ஹைபாட்டனஸ் சைடு. ஸோ இந்த ரூல் படி இதுவும் சர்வசம முக்கோணங்கள். ஓகே, இந்த சாப்டரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ சம்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஷின், கீழ்காணும் முக்கோணத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து 29 டிகிரி, 2x + 1 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இது வந்து 90 டிகிரி. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 3 உட்கோணங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 உட்கோணங்களின் கூடுதல் என்ன வரும், நமக்கு 180 டிகிரி 180 டிகிரின்னு பார்த்துருக்குறோம். ஸோ அதை ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரி ப்ளஸ் 29 டிகிரி ப்ளஸ் 2x + 1 = 180 டிகிரி. ஓகே, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். ஸோ 29 1 ஆட் பண்ணோன்னா நமக்கு 30 வந்துடும். ஸோ 30 90 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 120 வந்துடும். ஸோ 2x = அந்த 120 நாம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு சப்ட்ராக்ட் ஆகிரும். ஸோ 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி வந்துடும். ஓகே, இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 60 டிகிரி. ஸோ 2x = 60 டிகிரி. ஸோ x = என்ன பண்ணுவோம், 60 டிகிரி divided by 2 = 30 டிகிரி. ஸோ ஆன்சர் 60 2 டிவைட் பண்ணோன்னா 30. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின்,
முக்கோணம் RSTயில் கோணம் S ஆனது கோணம் Rஐ விட 10 டிகிரி அதிகமானது மற்றும் கோணம் T ஆனது கோணம் Sஐ விட 5 டிகிரி குறைவானது எனில் 3 கோணங்களை காண்க. இன் triangle RST, angle S is 10 degree greater than angle R and angle T is 5 degree less than angle S. Find the 3 angles of the triangle. ஓகே, இங்கே ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம R, S, T. ஓகே, இந்த 3 ட்ரையாங்கிள் இது பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆங்கிள் S வந்து என்னதான் ஆங்கிள் ஆரை விட 10 டிகிரி அதிகம். அப்போ ஆங்கிள் ஆரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஆங்கிள் S வந்து என்னாகும், எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆங்கிள் T வந்து ஆங்கிள் Sஐ விட 5 டிகிரி கம்மின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் 10 இருக்குது. அந்த எக்ஸ் ப்ளஸ் 10லேருந்து -5 பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 5 வரும். ஸோ 10ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா எக்ஸ் -5. ஸோ இங்கே 3 ஆங்கிள்ஸ் கொடுத்தாச்சு, 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கிடச்சிருச்சு. ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 10, இன்னொன்று எக்ஸ் -5. ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ பண்ணலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் எக்ஸ் -5, எக்ஸ் -5. ஸோ இது 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 3x, இங்கே என்ன வந்துடும், ப்ளஸ் 5, 3x ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 180 டிகிரி. 3x ஈக்குவல் டு நம்ம 15 சப்ட்ராக்ட் பண்ணணும் 180லேருந்து. ஸோ 180 - 15 என்ன வரும், 165 வரும். 3x ஈக்குவல் டு 165 டிகிரி. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 165ஐ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 5 3s are 15, 5 3s are 15. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 55 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எக்ஸ் ப்ளஸ் 10ம் எக்ஸ் ப்ளஸ் 5ம் நாம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து 55. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 என்ன கிடைக்கும் நமக்கு, 55ஓட 5 ஆட் பண்ணோன்னா 60. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 அப்படின்னா 55ஓட 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 65. ஸோ 55 டிகிரி, 60 டிகிரி, 65 டிகிரி. இந்த ஆங்கிள் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின், கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள். ஓகே, இங்கே ட்ரையாங்கிளில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு வெளிக்கோணம் கொடுத்துருக்குறாங்க 120 டிகிரி. இங்கே ஒரு உட்கோணம் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு உட்கோணம் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி தான். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 8x + 7 கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், குத்தெதிர் கோணங்கள் சமம், அதாவது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இப்படி 2 லைன்ஸ் கட் பண்ணி போச்சு அப்படின்னா இந்த 2 ஆங்கிளும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கோ அதே தான் இந்த ஆங்கிளும் இருக்கும். ஸோ அப்போ இதுவும் என்ன வந்துடும், 8x + 7 வந்துடும் இந்த கீழே உள்ள ஆங்கிள். ஸோ அப்போ நமக்கு உள் எதிர் கோணங்கள் கிடச்சிருச்சு, ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கிடச்சிருச்சு. நாம் என்ன பண்ணலாம், ஆட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும் நமக்கு, அவ்வளோதான். 3x + இங்கே டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம். இங்கே 3xம் 8x இருக்குது. ஸோ 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 11x. இங்கே -8, இங்கே +7 இருக்குது. ஸோ 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -1 ஈக்குவல் டு 120 டிகிரி. ஸோ 11x ஈக்குவல் டு இந்த -1 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 121 டிகிரி. ஸோ x ஈக்குவல் டு என்ன வரும், 121 டிவைடட் பை 11. ஸோ 11 வந்து 121ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன வரும், 11 வந்துடும். ஸோ ஆன்சர் 11. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஷின், ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் 65 டிகிரி 65 டிகிரி, மற்ற இரு கோணங்களின் வித்தியாசம் 45 டிகிரி எனில் அவ்விரு கோணங்கள், one of the angles of a triangle is 65 degree. If the difference of the other two angles is 45 degree, then the two angles are. Okay, ஒரு ஆங்கிள் வந்து கொடுத்துருக்குறாங்க 65 டிகிரின்னு, மற்ற 2 ஆங்கிள்ஸை பற்றி சொல்லலாம், அதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் 45 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மற்ற 2 ஆங்கிள்ஸை என்னன்றதை நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதை வந்து ஆன்சர் ஆப்ஷனில் இருந்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ 85 டிகிரி, இங்கே 40 டிகிரி இருக்குது.
ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 125 டிகிரி வரும். ஸோ இந்த 125 டிகிரியோட நாம் இந்த 65 டிகிரி ஆட் பண்ணுறோம். இந்த 65 டிகிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 190 டிகிரி வரும். ஸோ நமக்கு என்ன வரணும், ட்ரையாங்கிளில் 180 டிகிரி வரணும், இங்கே 190 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராது, ராங் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 70 டிகிரி 25 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 95 டிகிரி வரும். இந்த தேர்ட் ஆங்கிள் 65 டிகிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி வருது. சாரி 160 டிகிரி வரும். ஸோ 180 டிகிரி வந்தால் தான் நமக்கு ட்ரையாங்கிள். ஸோ ஆப்ஷன் பியும் நமக்கு இங்கே என்ன ஆகிடுச்சு, ராங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 80 டிகிரி 35 டிகிரி. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 115 டிகிரி வரும். ஸோ இதோட நம்ம 65 டிகிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 180 டிகிரி வருது. நாம் இது டிஃப்ரென்ஸ் பண்ணியும் பார்க்கலாம். 80 டிகிரிலேருந்து 35 டிகிரியை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 45 டிகிரி டிஃப்ரென்ஸும் வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் எல்லாத்துலேயும் கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் டியை எடுத்தோம் அப்படின்னா நம்ம 80 டிகிரி 135 இதை ஆட் பண்ணாலே இது ரெண்டுமே 180 டிகிரியை விட அதிகமாக வருது. ஸோ இன்னும் ஒரு தேர்ட் ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 200 டிகிரிக்கு மேலே போயிடும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் டியும் ராங் ஆன்சர். ஸோ எது ரைட் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர்லேருந்து தான் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த கொஷினை. 5th கொஷின், ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏபி ஈக்குவல் டு ஏசி எனில் எக்ஸின் மதிப்பு. In a triangle ABC, AB equal to AC, then the value of x is. ஓகே, இங்கே ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க, வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டுக்கிறாங்க. எக்ஸ் பார்த்தோன்னா வெளிக்கோணம். ஸோ வெளிக்கோணம் கேட்டுக்கிறாங்க. வெளிக்கோணம்னா என்ன பண்ணணும், உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஸோ உள்ளெதிர் கோணத்தில் ஒரு கோணம் இருக்குது, இன்னொரு கோணம் நமக்கு தெரியாது. ஸோ இந்த கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே வந்து அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து என்னது, இந்த சைடும் இந்த சைடும் சமம், அதாவது இது ஒரு இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இரண்டு கோணங்களும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற அந்த மீதி இருக்கிற இரண்டு கோணங்களும் சமமாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு பார்த்துருக்குறோம். ஸோ அதில் இருந்து இந்த 80 டிகிரியை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 டிகிரி வரும். ஸோ அந்த 100 டிகிரியை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த இரண்டு சமகோணங்கள் நமக்கு கிடச்சிரும். ஸோ 50 டிகிரின்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வெளிக்கோணம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இது கிடச்சிருச்சு, இது 50 டிகிரி, இது 80 டிகிரி. நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலே, இந்த ரெண்டு ஆங்கிள் தான் ஆட் பண்ணோம், இந்த 50 டிகிரி ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த 50 டிகிரி 80 டிகிரி ஆட் பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடச்சிரும். ஸோ 50 + 80 130 டிகிரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6th கொஷின், எந்த கொள்கையின்படி இரு முக்கோணங்கள் சர்வசம முக்கோணங்களாக அமையா? Which of the following rule is not sufficient to verify the congruency of two triangles? நம்ம பார்த்துருக்குறோம், 4 ரூல்ஸ் பார்த்துருக்குறோம். என்னென்ன பார்த்தோம், சைட், அப்புறம் சைட் ஆங்கிள் சைடு, ஆங்கிள் சைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் ஹைபாட்டனஸ் சைடு. ஸோ இந்த 3 கொள்கை தான் பார்த்துருக்குறோம். ஸோ இதில் எது இல்லை அப்படின்னா நமக்கு பக்கம் கோணம் கொள்கை தான் நம்ம பார்க்கல. ஸோ இப்படி ஒரு கொள்கை இல்லை. ஸோ இதுதான் வராது. 7th கொஷின், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏடி ஈக்குவல் டு சிடி, அதாவது ஏடின்ற பக்கம் இந்த சிடின்ற பக்கத்துக்கு சமம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு சிபி, இந்த ஏபின்ற பக்கம் இந்த சிபின்ற பக்கத்திற்கு சமம் அளவு கொண்ட 3 ஜோடிகள் எவை? இந்த given figure AD equal to CD and AB equal to CB. Identify the 3 pairs that are equal. இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க, அதில் எந்த 3 pairs ஈக்குவல்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம என்ன பார்த்துருக்குறோம், நம்ம சர்வசம முக்கோணங்களை பற்றி பக்கம். இப்போ 3வது பக்கம் இந்த முக்கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொதுவான பக்கம், இந்த பொதுவான அந்த பிடின்னு இருக்கு இல்லையா, அந்த பிடின்னு இருக்கிற இந்த காமன் சைடு வந்து இந்த ஏபிடி இந்த ட்ரையாங்கிளுக்கு வரும். ஸோ பிசிடி இந்த ட்ரையாங்கிளுக்கு வரும். ஸோ 2 ட்ரையாங்கிளுக்கு அது பொதுவான பக்கம். ஸோ இது வந்து பக்கம் கொள்கைப்படி இது சர்வசம முக்கோணம் ஆயிடுச்சு. ஸோ அப்போனா என்ன பண்ணலாம், அதனுடைய கோணங்களும் சமமாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இங்கே கோணங்கள் எல்லாம் சமம் அப்படின்றத நாம் சொல்ல போகிறோம். ஸோ ஆங்கிள் ஏடிபி, இந்த ஆங்கிளும் சமம். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிளும் சமம். ஆங்கிள் ஏடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிசி. சரியா, சிடிபின்னு சொல்லலாம், பிடிசின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆங்கிள்
ஸோ இந்த ஆங்கிளும் சமம். ஸோ இந்த 3 ஆங்கிளும் எதில் சமமாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆங்கிள் ஏடிபி ஆங்கிள் சிடிபிக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏபிடி, இந்த பி ஆங்கிள் வந்து ஆங்கிள் சிபிடி இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் டிஏபி இங்கே இருக்குது. டிஏபின்ற இந்த ஆங்கிள் வந்து டிசிபிக்கு ஈக்குவல். ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல்ன்றது இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th கொஷின். முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் பிக்யூஆரில் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 50 டிகிரி ஈக்குவல் டு ஆங்கிள் பி, பிக்யூ ஈக்குவல் டு ஏபி மற்றும் பிஆர் ஈக்குவல் டு ஏசி எனில் எந்த கொள்கையின்படி முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் பிக்யூஆரும் சர்வசமம் ஆகும்? In triangle ABC and triangle PQR, angle A equal to 50 degree equal to angle P, PQ equal to AB and PR equal to AC, by which property triangle ABC and PQR are congruent? அதாவது இங்கே வந்து 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து ABC, ஸோ ABC, இன்னொன்று PQR. ஸோ இதில் ஏபின்ற கோணம் 50 டிகிரி, பின்ற கோணமும் 50 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்யூன்ற இந்த பக்கம் ஏபின்ற இந்த சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிஆர்ன்ற இந்த பக்கம் ஏசின்ற சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 கோணம், அதாவது பக்கம் கோணம் பக்கம். ஸோ இது வந்து என்ன வந்து சைட் ஆங்கிள் சைட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th கொஷின். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த கிவன் ஃபிகர். ஓகே, இந்த ஃபிகர் பார்த்தோன்னா எக்ஸ் வந்து வெளிக்கோணம் இருக்குது. ஸோ வெளிக்கோணம் கேட்டிருக்கிறாங்க. நாம் உள்ளெதிர்கோணங்களோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். உள்ளெதிர்கோணம் ஒரு கோணம் கொடுத்துருக்குறாங்க 100 டிகிரின்னு. ஸோ அப்போ இந்த கோணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 180லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 180 மைனஸ் 128 டிகிரியை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 52 டிகிரி வந்துடும். ஸோ இந்த ஆங்கிள் என்ன வந்துடுச்சு, 52 டிகிரி. அந்த 52 டிகிரியோட நாம் என்ன பண்ணணும், நாம் இந்த 100 ஆட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன வந்துடும், ஆன்சர் 152 டிகிரி. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th கொஷின், இதுதான் லாஸ்ட் கொஷின். படத்தில் BD ஈக்குவல் டு பிசி எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இந்த கிவன் ஃபிகர் BD ஈக்குவல் டு பிசி, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த BDன்ற சைடும் இந்த BCன்ற சைடும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கொஷினில். ஸோ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து இந்த ஈக்குவல் சைடு தான் இங்கே நமக்கு க்ளூவே. ஸோ இந்த வெளிக்கோணம் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த பக்கத்தோடு ஏற்படுத்துகிற இந்த வெளிக்கோணம் 115 டிகிரினா அதே அளவு தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அப்போ இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிளும் என்னவாக இருக்கும், 115 டிகிரி 115 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த 2 அளவுகளும் என்னது சமம். ஸோ BD ஈக்குவல் டு பிசி, இந்த 2 பக்க அளவுகளும் சமமாக இருக்கிறனால ஸோ இந்த கோணம் ஆங்கிள் ADB, ஸோ இது ஏற்படுத்துகிற கோணமும் என்னவாக இருக்கும், ஸோ 115 டிகிரி. ஸோ 3 உட்கோணங்கள் கிடச்சிருச்சு. ஸோ 3 உட்கோணங்களோட கூடுதல் 180 டிகிரின்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் இந்த 115 டிகிரி 115 டிகிரியும் இந்த 35 டிகிரியும் ஆட் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணோம், 180லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அப்போ இது என்ன வந்துடும், 150 டிகிரி வந்துடும். ஸோ இதை வந்து நாம் 180லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், 30 டிகிரி கிடச்சிரும். ஸோ 180 minus 150 equal to 30 degree. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. நம்ம இது வரைக்கும் 7th ஸ்டாண்டர்டில் term 2 ஃபுல்லாக முடிச்சாச்சு.